எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிய ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார், தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள், இப்போ யூடிவியில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்தப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப அவர் சொந்தமாக ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு, அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார், தேஜஸ்வினி. அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷ்லுக்கு அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஏதோ ட்ரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது. அது ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணுன்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி. 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்களால் நடக்குமான்னு, அது ஜிவின்னு பேர் சொன்னால் எங்கே வேணால் நிற்பேன் நான். ஸோ அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் படங்கள் பண்ணிருக்கும்போது சம்டைம் ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேரில் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னாலே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை. பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப அவரோட க்ரோத் ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒவ்வொரு படமுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஈ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் ஜிவியை நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஜிவி. அவருக்கு இனிய மாலை வணக்கம். வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே, குறிப்பாக அந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் வேணால் அது மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து
ரமேஷ் திலக்லேருந்து வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா மிகச்சி ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. தெய்வக்கனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நான் வெளியிருந்து சொல்கிறத விட உங்களோட வேலை செஞ்சு உங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இது குருதையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் தனஞ்சயன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தனஞ்சயன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷனாக நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்றைக்கி அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர்ஸில். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் வந்துட்டுருக்காம மட்டும் அக்கா தான் நல்லா இருக்கா அவர்கிட்ட பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லோரும் வந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியால் இயக்குனரானவர்கள். அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி ரொம்ப ரீசனபுளாக ஒரு அற்புதமாக ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல், போதுமே அது அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா நான் இந்த படம் இந்த ஆல்பம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு விரல விடாமல் அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டுருக்கிறது வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஜிவி. நீங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் நீங்கள் நிறையா வளரணும், நிறையா பண்ணணும். யூஆர் டூ யங், இவர்களே யங்கஸ்ட், நீங்கள் இன்னும் பெருசாக சாதிப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய மறைந்த இனிய நண்பர் டில்லிபா அவருடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ப்ராடக்டில் அந்த இயக்குனர் மாறன் அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் டில்லிபாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது டில்லிபாவு சேர்ப்பு பேரை கூட எல்லோரும் மென்ஷன் பண்ணி பேசலாம் ஒரு மேலே. ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நம் நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம இப்படி சொல்கிறது அது நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். செய்வீங்க நம்புகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கு நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சல ஒரு நடிகர்களில் நம்ம இன்றைக்கி ரொம்ப சீரியஸ் வருஷன். இப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படலாம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்லா ரோல் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீதி நடித்த எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு, நீங்கள் ஒரு பெரிய பர்ஃபார்மர், டான்ஸர், எல்லாமே எனக்கு தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி கவிதா மேடம். அண்ட் வந்திருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வரும்போதே நமக்கு கொடுக்கல. அமல்ராஜ் சார், ஜிவி சார், டைரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ கொடுங்க. நான் வந்து கால் பண்ணின்னு சார் ஒரு வல்லம் இருக்குது அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பழக்கம். திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை. சில காரணங்களால் அந்த படத்தினுடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி சார் வாங்க படம். அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை. நாங்கள் ஆடியோ லான்ச் அப்போ கூட படம் பார்க்க முடியல. சரி ஓகே படம் பார்க்கலாம். நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு. ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா, அது ஒரு ஹீரோயிக் கதையாகவே இருக்காது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாறன். எனக்கு என்ன பிரச்சனை, ஜிவி சார் இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாருமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடிச்சோடனே கிடைக்கும். அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம், இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. மூமாறன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும். அதில் வந்து
ஒரு ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு. லிங்கா அவ்வளோ சூப்பர். அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டரு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவாக நடிக்கிற தாவூத் படமும் வருது 12ஆம் தேதியில். ஆல் தி பெஸ்ட் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத். அண்ட் உங்கள் பாருங்கள், ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது, ஹீரோவை நடிக்கிற படம் வருது. உங்கள் 2 படமும் வெற்றி அடையணும். ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே ஒவ்வொரு கேரக்டருமே, பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல், தேஜஸ்வினி ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு ரொமான்டிக் ரோல், இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு. அப்புறம் முத்துக்குமார் சாருடைய இது கேரக்டர் பார்க்கணும். முதல் முறையாக பார்த்தேன். டான், மிஸ்டர் டான். என்ன டான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன், மாறன் அவரை போய் டான் ஆக்கிட்டீங்க நீங்கள். அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார். அதுவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க. என்னடா நம்மளை வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி. 2 hour 5 நிமிஷம் தான் படம், ரொம்ப ஷார்ப்பாக போகும். அண்டு படம் பார்த்து திடீர்னு இன்டர்வல் வந்துடுச்சு, என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மிஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அது பிறகு படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே, ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர். நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாறன் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு திருப்தி வந்தது. அப்புறம் தான் அமல்ராஜ் சார்ட்ட பேசினேன், சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம். பல டிஸ்கஷன், எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு 2-3 மீட்டிங். அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டைப்பாக முடிஞ்சது காரணமே தயாளன் தான். தயாளன் சார் தான் நான் நன்றி சொல்லணும். தயாளன் சார் வந்து, சார் நம்ம பண்ணுறோம் சார், இந்த படத்தை பண்ணுறோம் சார், கொண்டு போகிறோம் சார், எல்லாம் பண்ணுறோம் சார். அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு, இது பண்ணி அவனை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. அமல்ராஜ் சாரும் சரி போராடுறார். உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு 12ஆம் தேதி வரும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு படம் எடுத்து வெளிவரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையா ஒரு படத்துக்கு, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது. நான் அப்போ தான் சொன்னேன், சார் நீங்கள் இது விட்டுருங்க, நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷனு, ரிலீஸு, ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டைப்பெல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமையப்போகுது 12ஆம் தேதி. ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான, சோஷியலி ரெலவெண்ட்டான, எல்லோருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லரை வந்து மாறன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்துருப்பாரு. இதில் எந்த வணிக காம்ப்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும். தேவைப்படுற இடத்துல எல்லா எமோஷனும் கரெக்டாக மாறன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுதான், அந்த வெற்றி தான் அமல்ராஜ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். சினிமா இன்னைக்கு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும், எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்தில் பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது, அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், நெகட்டிவாக வந்து விஷயங்களை பரப்பணும், எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு. என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. என்ன அஜெண்டா, யார் இவங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்படி பண்ணிகிட்டே போனால் சினிமா எப்படி வளரும்? இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கான் ஒரு படம் வருது, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவங்க ஒரு 30 கோடியில் படம் எடுக்கிறாங்க, 100 கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா நல்ல படம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நல்ல சினிமா. இப்போது அந்த சினிமாவை அந்த உலகம் கொண்டாடும் போது, அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும் போது, அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம்ல, எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து. ஆனால் இங்கே என்னென்னா, ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக, ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நடந்துட்டு இருக்கு கடந்த 2 வருடங்களா. ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி
ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டுருக்கு. இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். மக்கள் இன்றைக்கி நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன், பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு 100 பேரோட நான் ஒன்றா உட்காந்து பேசிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது, சார் யூடியூப்பில் இப்படி வந்துருச்சு சார், இதில் இன்ஸ்டாவில் இப்படி வந்திருக்கு சார், இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அதான் யூடியூப்பில் வருது, அதான் இன்ஸ்டாவில் இப்படிலாம் போட்டிருக்காங்களே, இந்த படம் வந்து நல்லா இல்லை சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும்போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறது? அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்குது. அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டுரும், அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லதில்லை. சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும், என்ன குறைகள், எது நல்லா இல்லை, எது நல்லா இருக்குது, அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல, என்ன நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம். இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது. அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அதுக்கு வரைஞ்சி கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போகலாம். ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ் சினிமாவில் இன்னைக்கு 240 250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைகிற படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள், 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது, எல்லாருமே. ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க, ஆடியன்ஸை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். எந்த அசோசியேட் சார்பில் நான் பேசல. பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது, இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். ஜிவி பிரகாஷ் சாருடைய இதுதான். இங்கே எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய காட்சியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார், சம்பளமே வாங்க மாட்டார். அமல்ராஜ் சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த அற்புதமான மனிதர். அவருக்கு என்னன்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல எனக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே, சார் இந்த தேதியில் எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடை எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிடுறேன். இன்னைக்கு காலிலேருந்து என் கூட தான் இருக்காரு. ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணணும். இன்ஃபேக்ட் 6:30 மணிக்கு வெளியெடுத்துட்டு இருக்கணும். ஆனாலும் இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்காரு. நாளைக்கு சைமா போகணும், அது பற்றி திருப்பி வந்து 2-3 ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் நடிகராக இத்தனை டைரக்டர் திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு. அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும். அந்த நல்ல மனசுக்கே, அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பளம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை வச்சு படம் எடுக்கிறார்ல, நம்பி படம் எடுக்கிறார்ல, அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிற ஜிவி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும். இந்த படத்தில் நடித்த, இயக்கின, அப்புறம் தயாரித்த எல்லோருக்குமே, அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டரான எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளிவரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம். அதுக்கான உழைப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.